அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பேங்க் அண்ட் டெக் தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பாலாஜி. இன்னி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ராய்நெட் அப்ளிகேஷனில் நம்ம பண்ணக்கூடிய ஏபிஎஸ் மைக்ரோ ஏடிஎம் ட்ரான்சேக்ஷன் ப்ளஸ் கிரெடிட் கார்டு வித்ட்ரால் பண்ணுறது. ஸோ இந்த பணத்தெல்லாம் நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பற்றிய ஒரு வீடியோ தான் அது. ஸோ இங்கே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலட் டு அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ணிட்டு வேலட் டு அக்கௌண்ட் நியூ இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண அக்கௌண்ட் எல்லாமே இங்கே வந்து ஷோ அப் ஆகும். சரிங்களா? இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் ஐடி போடும்போது டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டுங்கிறது வந்து இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட் வேணாம், எனக்கு வந்து இன்னும் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட அக்கௌண்ட் நம்பர், எங்கள் அண்ணாவோட அக்கௌண்ட் நம்பர், கணவரோட அக்கௌண்ட் நம்பர், ஒய்ஃபோட அக்கௌண்ட் நம்பர் ஆட் பண்ணணும்னாலும் நம்ம வந்து தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுடைய அக்கௌண்ட் எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்னா, ஹோம் பேஜுக்கு வந்துட்டு லெஃப்ட் சைட் டாப்பில் இருக்கக்கூடிய 3 கோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா, இங்கே வேலட்னு இருக்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா வேலட் டு அக்கௌண்ட் நியூ, ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஆட் பண்ண அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஷோ அப் ஆகும். சரிங்களா? சாரி, இது வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரு. நீங்கள் வந்து 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு வேலெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஏபிஎஸ் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக இங்கே வந்து ஒரு அக்கௌண்ட் தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது உங்கள் வேறு அக்கௌண்ட் ஆட் பண்ணால் மேலே ஆட் நியூ அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும், இன்ஸ்டன்ட் அப்ரூவல், ஓபிஎஸ் அப்ரூவல். இன்ஸ்டன்ட் அப்ரூவ்ங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க, டிஜிட்டலாக பண்ணக்கூடிய ப்ராசஸ். உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து எனபிள் ஆகிடும். சரிங்களா? இங்கே வந்துட்டு நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் என்னவோ அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து என்ன பேங்க் அதை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து அக்கௌண்ட் நம்பர் ஏதாவது உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் என்னவோ அதை போட்டுங்க. இங்கே வந்து ஐபிஎஸ் கோடு வந்து டிஃபால்ட்டாக இருக்கும், அதை எடுத்துகிட்டு உங்களுடைய ஐஎஃப்எஸ் கோடு என்னவோ அந்த ஐஎஃப்எஸ் கோடு வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து அக்கௌண்ட் கோடோட நேம் இதை நீங்கள் எப்படி வேணால் என்டர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இங்கே வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த நீங்கள் என்டர் பண்ணி அக்கௌண்ட்டுக்கான அந்த அக்கௌண்ட்டுகளோட நேம் வந்து இங்கே வந்துடும். சரிங்களா? ஸோ இது கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் இங்கே சென்ட் ஓடிபி கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு ஓடிபி அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க, சப்மிட் கேட்கும். கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து ஆட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம அக்கௌண்ட் இப்போ ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இங்கே வேலட் டு அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய வேலட் டு அக்கௌண்ட் நியூ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணின அக்கௌண்ட் வந்து இங்கே வந்துடும். சரிங்களா? ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு கீழே சப்மிட்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயிலாம் ஷோ ஆகும். அக்கௌண்ட் நம்பர் என்ன, அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம் என்ன, பேங்க் என்ன, ஐஎஃப்எஸ் கோட் என்ன, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குங்கிறது வந்துடும். இங்கே வந்து ட்ரான்சாக்ஷன் டைப்னு ஒன்று கேட்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஐஎம்பிஎஸ் நெஃப்ட் ஆர்டிஜின்னு இருக்கும். எப்போதுமே வந்து ஐஎம்பிஎஸ்ஸை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நெஃப்ட்டுங்கிறது பேங்க் ஒர்க்கிங் டைம் ப்ளஸ் ஒர்க்கிங் டேஸில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? நெஃப்ட்டுங்கிறது 24 ஹவர்ஸ் டைமிங்கு, எப்போ வேணாலும் ஏறும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஐஎம்பிஎஸ்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஐஎம்பிஎஸ்ஸை நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 100 ரூபா என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிவிட்டு கெட் ட்ரான்சாக்ஷன் ஃபீ அதை கிளிக் பண்ணோன்னா எனக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 24,999 100 ரூபாயிலிருந்து 24,999 ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 ரூபாங்கிறது சார்ஜஸ். வேலட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறதுக்கான ஒரு ஃபீ அது. சரிங்களா? ஸோ இது வந்து 25,000லேருந்து 2 லட்சம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 லட்ச ரூபா என்டர் பண்ணிவிட்டு கெட் ட்ரான்சாக்ஷன் ஃபீ கொடுத்துட்டா 10 ரூபா தான் சார்ஜஸ் வந்து 2 லட்ச ரூபா வரைக்கும். சரிங்களா? ஸோ நான் வந்து இப்போ வந்து 100 ரூபா போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். கெட் ட்ரான்சாக்ஷன் ஃபீ வந்து கிளிக் பண்ணிட்டேன். எப்போதுமே இதை பார்த்துங்க, எமர்ஜென்சி டைமில் ஐஎம்பிஎஸ் மட்டும் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு ரிமார்க் நீங்கள் எதுவும் என்டர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னாலே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபண்ட் ட்ரான்சாக்ஷன் ஹஸ் பின் ப்ராசஸ்டு சக்ஸஸ்ஃபுல்லி, இந்த ஃபைனல் அப்டேட் ஸ்டேட்டஸ் வில் அவைலபிள் இன் 15 மினிட்ஸ். சரிங்களா? ஸோ அமௌண்ட் வந்து உங்களுடைய கஸ்டமர் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிடும். இங்கே மேலே வந்து சிங்க் பண்ணிங்க அப்படின்னாக்கா அமௌண்ட் வந்து டெபிட் ஆனது காட்டும். ஸோ இதோட ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஜர் லிஸ்ட்டில் பார்க்கலாம், அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிட்டு டேட் சர்ச் கொடுத்தீங்கனாலே நீங்கள் ப்ராசஸ் பண்ணது ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்சாக்ஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100 ரூபா மாற்றுறோம் ப்ளஸ் அந்த 5 ரூபா சார்ஜஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது கூட சேர்த்து 105 ரூபாங்கிறது வந்து நம்ம ஒரே ட்ரான்சாக்ஷன் வந்து காட்டிட்டாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து நம்மளுடைய ட்ரான்சாக்ஷன் வந்து இதில் வந்து என்னென்ன பண்ணணும், நீங்கள் லெஜர் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் உள்ளே வந்து போனது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷோ அப் ஆகும். சரிங்களா? ஸோ இது போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா புது அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது ப்ளஸ் வந்து வேலட் அக்கௌண்ட்டு வேலட்டோடைய பணத்தை நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறது இந்த ப்ராசஸ் மூலமாக தான் மாற்றுவோம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஏபிஎஸ் ஐடி, ராய்நெட் ஐடி, ஃபினோ பேமெண்ட் ஐடி கையை வச்சு பணம் எடுக்கிறதுக்கு, இல்லை ஏடிஎம் மிஷின் மூலமாக பணம் எடுக்கிறதுக்கு, இல்லை சிஎம்எஸ்க்காக வேணும், மைக்ரோ ஃபினான்சஸ்க்கு வந்து பில்லிங் பண்ணுறதுக்கு எனக்கு ஐடி தேவைனாலும் ஸோ எல்லா கம்பெனியோட ஐடியை நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஐடி தேவைப்படுறவங்க நம்மளை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஸோ ஃபியூச்சர் நிறைய வீடியோஸ் வந்து வரப்போகுது. ஸோ என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அதுக்கான சொல்யூஷனும் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஐடி தேவைப்படுறவங்க கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ பயோமெட்ரிக் டிவைஸஸ், இல்லை மைக்ரோ ஏடிஎம்ஸு, மொபைல் ரீசார்ஜ், முக்கியமாக ஒரு பெட்டி கடை வச்சுருக்கீங்க, ஒரு இண்டிவிஜுவலாக இல்லை வீட்டில் இருக்கீங்க வச்சு பண்ணுறீங்க, இல்லை எனக்கு இண்டிவிஜுவலாக வந்து மொபைல் ரீசார்ஜ் வேணுங்க வீட்டில் பண்ணுறவங்களுக்கு தேவை அப்படின்னாலும் தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ இண்டிவிஜுவல் பர்சன்ஸுக்கும் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா சர்வீஸும் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் வந்து ஒரு கடையில் வச்சு தான் பண்ணுங்கிற அவசியமும் கிடையாது, உங்களுடைய வீட்டில் வச்சு பண்ணலாம். ஸோ ஐடி தேவைப்படுறவங்க நம்மளை கான்டெக்ட் பண்ணுங்கள். நன்றி.